ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீநிதி தினேஷ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். கோவைக்காய் பொரியல். இதை வறுவல்னு சொல்லலாம், அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதில் ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் அந்த டேஸ்ட்டு. அது பார்த்திங்கன்னா தேங்காய், கொத்தமல்லி, நிலக்கடலை அண்ட் உளுந்து, மிளகாய், இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி நம்ம ஃபைனலாக கோவக்காயை வேக வச்சுட்டு நம்ம ஃபைனலாக இதை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோவக்காயை நல்லா சுத்தம் பண்ணி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு ஒரு 2-3 பூண்டு போடணும். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அண்டு கோவக்காய் போட்டுக்கணும். அடுத்து நான் இதில் வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கோவக்காய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப குயிக்காகவே சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ கோவக்காய் போட்டுட்டு அதில் உப்பு அண்ட் மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். மூடி வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ எடுத்து நல்லா தொலைவி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சூப்பரான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம தேங்காய் நல்ல ஓரளவுக்கு காஞ்ச தேங்காவாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கிரவுண்ட்நட்டு ப்ளஸ் உளுந்து இதோட டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெறுமனையே வெங்காயம் போட்டு கோவக்காவை தாளிக்கிறத விட வறுவலாக ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்க்கவே ரொம்ப குட் லுக்கிங்காக இருக்கும். ஸோ குழந்தைங்க இது சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பாப்பா நல்லாவே சாப்பிட்டா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you all.